நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை பார்வதியை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கள பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மலையாளத்திலேருந்து இங்கே செம்மையாக ஹிட்டான படங்களை கொடுத்து இப்போ ரீசெண்டாக தங்கலாலில் வித்தியாசமான கதைக்களத்தில் வித்தியாசமான ரோல் நடித்து எல்லாரையுமே பிரமிக்க வச்ச ஒரு நடிகை தான் பார்வதி. இவங்களுடைய ஃபுல் நேம் பார்வதி திருவோத்து. இவங்க பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க. இப்போ இவங்களுக்கு 36 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 18 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்கன்னே சொல்லலாம். தன்னுடைய 18வது வயசுல தான் இவங்க இந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்களாம். 2006ல தான் ஃபர்ஸ்ட் இவங்க அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்ற படம் மூலமா மலையாள இண்டஸ்ட்ரியில அறிமுகமாகறாங்க. அதை தொடர்ந்து 2008ல இங்க பூ அப்படின்ட்டு மாறின்ற கேரக்டர் மூலமா ஒரு செம்மையான ரோல் பண்ணியிருப்பாங்க. அதாவது கிராமத்துல இருக்கிற காதலை ரொம்ப அருமையா வெளிப்படுத்திருப்பாங்க. ஒரு பெண்ணுடைய காதல் எந்த எல்லைக்கும் போகும் அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே இவங்களோட ஆக்டிங் மூலமா வெளிப்படுத்திருப்பாங்க. இப்போ அந்த படத்தை சேனல்ல எத்தனை முறை போட்டாலுமே பார்க்கறதுக்கு தயாரா ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ரோலை பூ படத்துல நடிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களுடைய மரியான் படம் மூலமா இவங்களா அவங்க சந்தேகப்படுற வகையில தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லுக்கை கொடுத்திருப்பாங்க. இதே மரியான் படத்துக்கு அப்புறமா இவங்க தனுஷ் அவர்களை பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதாவது தனுஷ் அவர்கள் காதல் கொண்டேன் படத்துல 16 வயசுல நடிச்சிருப்பாரு. அவரை பார்த்து நிறைய பேர் இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இவனெல்லாம் ஒரு ஹீரோவா, இவனெல்லாம் எதுக்கு நடிக்க வைக்கணும்னு கேட்ட இந்த இண்டஸ்ட்ரி நீங்க வந்து நடிங்க சார் அப்படின்ட்டு கூப்பிடுற அளவுக்கு அவரு தன்னை தானே உயர்த்திக்கிட்டாரு. அவர் சூஸ் பண்ற படங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு கரெக்டான படங்களா இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் என்னுடைய ரோல் கரெக்டா இருக்கா, கதை சூப்பரா இருக்கா, கதை நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் எவ்வளோ பெரிய பேனரா இருந்தாலும் நடிக்க மாட்டேன்ட்டு பகிரங்கமா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருப்பாங்க. இவங்க ரொம்ப ரொம்ப போல்டுங்க. அது ரியல் லைஃபா இருக்கட்டும், ரியல் லைஃபா இருக்கட்டும், இவங்க எடுக்கிற ஸ்டோரி மட்டும் இல்லாம இவங்களுடைய ரியல் ஸ்டோரியும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டோரி தான். இவங்களுடைய அப்பா வினோத்குமார், அம்மா உஷா குமாரி. இவங்க பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு இன்டர்வியூ வீடியோ ஒன்ன பார்த்திருக்காங்க. அங்கதான் இவங்களுடைய வாழ்க்கையை மாத்தின தருணம்னு கூட சொல்லலாம். அது யாரோட இன்டர்வியூன்னு பாத்தீங்கன்னா சுஸ்மிதா சென். இவங்களுடைய இன்டர்வியூ தான் பார்த்திருக்காங்க. இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு தான் ஓ இப்படிலாம் இருக்கணுமா அப்படின்ட்டு இவங்க தன்னைத்தானே மோல்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். அப்படிதான் இவங்க 9thல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவாங்களாம். ஆனா இவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான விஷயத்த தப்பா பண்ணிட்டாங்களாம். இப்போ அதுக்கான காரணம் என்னன்றதையும் சொல்லியிருக்காங்க. இவங்க திருமணம் கிட்டத்தட்ட 36 வருஷம் ஆகுது. திருமணமே பண்ணாம இண்டஸ்ட்ரியில இவங்க இருக்காங்க. எப்ப இவங்களுக்கு திருமணம் கேட்டா, ஏங்க நான் சிங்கிளா இண்டிபெண்டா இருக்கேன், எனக்கு கேள்வி கேட்க யாரும் இல்ல, தனிமை என்னதான் கஷ்டமா இருந்தாலும் இந்த சுதந்திரம் அப்படின்றது ரொம்பவே ஒரு கரெக்டான விஷயம் எனக்கு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ஓபன் அப் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் எப்போ மாறும்னா ஆரம்பத்துல ரொம்ப அற்புதமா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீ இந்த விஷயத்த கூட என்கிட்ட சொல்லல பார், ஓ உனக்கு என்ன விட அவங்க முக்கியமா ஆயிட்டாங்களா, இது போல கேள்விகள் கேட்கதான் எனக்கு அப்படியே மூச்சு முட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இதுல இருந்து நான் எப்படா வெளியே வருவேன்னு இருந்தது. அப்படிதான் ஒரு 17-18 வயசுல நானும் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்கே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் இப்போ வரைக்கும் தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன்ட்டு அவங்க தனிமையில இருக்கிறதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. சில பெண்கள் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு சரி குழந்தைக்காக வாழணும், குடும்பத்துக்காக வாழணும்னு சொல்லி ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணோம், உடைச்சு எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல அப்படின்றத ஓப்பன் அப்பா பேசணும். பெண்களுக்கு கண்டிப்பா இங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். இங்க நிறைய அபியூசஸ் நடக்குது, அது எல்லாமே நிறுத்தணும்ட்டு பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகளை பத்தியும் அவங்க பேசியிருக்காங்க. ஸோ இவங்க பேசுற பேச்சுக்கள் ஏதோ ஒரு நல்ல ஒரு புக்கை ரீட் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமால ஒரு தவிர்க்க முடியாத நடிகையில ஒருத்தங்களா மாறிட்டாங்கன்னே சொல்லலாம். சென்னையில் ஒரு நாள், பெங்களூர் நாட்கள், இது போல ஒரு முக்கியமான படம் பண்ணியிருக்காங்க. இந்த பெங்களூர் நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க ஹேர் கட்லாம் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப லீனா இருப்பாங்க. அதே தான் அவங்க அங்கேயும் நடிச்சிருப்பாங்க. ஆர்யா கூட தான் பேர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மலையாளத்துல ஒரு முக்கியமான படம் துல்கர் சல்மான் கூட சேர்ந்து சார்லி, இந்த படத்துல இவங்க ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இதுலயும் ஒரு பெண் காதலுக்காக எந்த அளவுக்கு போறான்றத ரொம்ப அற்புதமான காட்சிகளோட காட்டியிருப்பாங்க. பர்சனலா எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில இந்த வீடியோ பார்க்குற நீங்க சார்லி படம் ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஆர்டிங் கொடுக்கலாம்.
பார்க்கலாம். இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள்லாம் இவங்க நடிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு டைரக்டர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்க. அந்த குற்றச்சாட்டு மூலமா ஒரு சில கான்ட்ரவர்சிலும் சிக்கினாங்க. அதனாலேயே அப்போ அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து பட வாய்ப்புகள் வந்திருந்தா கூட நடிக்காம இருந்த இவங்க இப்ப அதே ப்ரொடக்ஷன் கம்பெனில நடிச்சிருக்காங்க. ஆமாங்க, தங்கலாம் படம் பாத்தீங்கன்னா இப்போ வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. இந்த படத்துல விக்ரம் அவர்கள் ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா விக்ரம் அவர்களால மட்டும்தான் இந்த மாதிரி வித்தியாசமா நடிக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அவர் கூட இந்த படத்துல இவங்க பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது பிளவுஸே இல்லாம நடிச்சாங்களாம். அந்த ஒரு ரோலை இவங்க எடுத்து நடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்களாம். அதாவது ரொம்ப கூச்சமா இருந்ததாம். விக்ரம் அவர்கள் தான் இது நம்ம ஆக்டிங் வந்துட்டோம்னா கண்டிப்பா எல்லாமே பண்ணி ஆகணும்ட்டு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணாராம். அவரால் தான் இவங்க இந்த படத்திலே நடிச்சாங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய டைரக்டர் ரஞ்சித் அவர்கள். இதே ரஞ்சித் அவர்களுடைய பேரை வச்சுதான் அவங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கான்ட்ரவர்சில சிக்கினாங்க. இப்போ அதே ப்ரொடக்ஷன்ல நடிச்சதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா நான் ஒன் டைம் நோன்னு சொல்லிட்டுனா அது நோ தான். ஆனா இந்த படம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ரஞ்சித் சார் கண்டிப்பா ஒரு வெற்றி இயக்குனர் அப்படின்றத அடுத்தடுத்த படங்கள் மூலமா ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டு அவரையும் பெருமையா பேசியிருக்காங்க. என்னதான் இவங்க பல வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருந்தா கூட ரொம்ப செலக்டிவான மூவிஸ் மட்டும் தான் நடிப்பாங்க. இவங்க அந்த மூவில கதைக்களம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை அடாப்ட் பண்ணி அந்த ரோலாவே வாழ ஆரம்பிப்பாங்களாம். அதுக்கப்புறம் தான் அந்த ரோல்ல நடிப்பாங்களாம். ஒரு ஸ்டோரி, அதாவது இப்போ இவங்க தமிழ் மலையாளம் மட்டும் இல்லாம ஹிந்தி வரைக்கும் நடிக்கிறாங்க. அந்த ஸ்டோரியை இவங்க எப்படி எழுதுவாங்கன்னா மேக்கப் போடுற அந்த கேப்ல ஸ்டோரியை மலையாளத்திலயும் இங்கிலீஷ்லயுமே எழுதி வச்சுப்பாங்களாம். அதை இவங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதோடைய ஸ்டோரியை வந்து திரும்ப திரும்ப ஆக்ட் பண்ணி பார்ப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி தான் இவங்க டைலாக்ஸ் எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்றாங்களாம். அந்த மாதிரி தான் தங்கலான்ல வாழ்ந்திருக்காங்களாம். இதுல இவங்களோட ஸ்லாங்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுக்கு காரணம் ரஞ்சித் அவர்களுடைய அம்மா தானா. அவங்கள முன்மாதிரியா வச்சுதான் அந்த ஸ்லாங்கே பேசினாங்களாம். ஸோ இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. இது வரைக்கும் இவங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி இது போல பல மொழிகளையும் இவங்க ஃப்ளூயண்டா பேசுவாங்க. ஸோ இவங்களை பார்க்கும் போது ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் தான் சொல்ல முடியும். புக்ஸ் ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இவங்களுடைய ஒர்க்கை இவங்க தான் பார்ப்பாங்களாம். இவங்க எங்க இருக்காங்களோ அங்க ஒரு தனிமையை இவங்க விரும்புவாங்களாம். அதுக்கு காரணம் இவங்க வந்து இண்டிபெண்டண்டா இருக்கணும். அதுதான் அந்த ட்ரஸ்ட் வந்து நம்ம கரெக்டான பர்சன் மேல வைக்கணும் அப்படின்னு இவங்க ரிலேஷன்ஷிப் பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்வதி அவர்களோட எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.